வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காரசாரமான மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்போட சுவைக்கு சாதமோ இட்லியோ இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புக்காக 3/4 கிலோ ஆட்டுக்கறி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்டு குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில் 1 விசிலும் குறைஞ்ச தீயில் 2 விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லாவே வெந்துடும். மட்டன் வேகட்டும். இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு 4 துண்டு இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 8 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. அளவான தீயில் 1 நிமிஷம் இதை வதக்கிடலாம். இப்போ இதில் சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 கப் அளவுக்கு மல்லி, இது ஒரு கை அளவுக்கு இருக்கும், 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு. அளவான தீயிலேயே 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போது இப்போ இதில் 1 மூடி துருவின தேங்காய், 2 டீஸ்பூன் கசகசா, மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்செடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம், இது ஒரு 50 கிராம் இருக்கும். ஒரு 30 செகண்ட் இதை வதக்கிடலாம். ஒரு முருங்கைக்காயில் தோல் எடுத்து நறுக்கி வச்சிருக்க, இதையும் போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். முருங்கைக்காய் சேர்க்கிறதால இந்த குழம்போட ருசியும் மணமும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. இப்போ இதை குழம்புல ஊற்றிடலாம். குழம்பு தண்ணி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். குழம்பு கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டு கலந்து விட்டுடலாம். அருமையான சுவையில் வீடே மணக்கிற அளவுக்கு காரசாரமான நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த காரசாரமான மட்டன் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.